பெரம்பலூரில் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் விசிகாவினர் கல்வீச்சு ஏற்பட்டிருக்கிறது. இதில் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. நிச்சயமாக நிஷா, பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் எதிரே அரசன் மெஸ் என்ற தனியார் உணவக கூட்டரங்கில் புரட்சி தமிழகம் கட்சியின் மாநாட்டு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி கலந்து கொண்டுள்ளார். இதே நிலையில பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அரியலூர் செல்லும் சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டமும் நடைபெற்று கொண்டிருந்தது. இதனை அடுத்து புரட்சி தமிழகம் கட்சியின் நிகழ்ச்சி நடைபெற்ற தனியார் உணவக கூட்டரங்கின் முன் குவிந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட விசிகாவினர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டு கூட்டரங்கின் மீது கல்வீசி தாக்கியதுடன் அவருடைய வரவேற்புக்காக வைக்கப்பட்டிருந்த பேனர்களையும் கிழித்து கொடிகளையும் கீழே தள்ளி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து பெரம்பலூர் நகர போலீசார் வருகை தந்து விசிகாவினரை அங்கிருந்து அகற்ற முற்பட்டனர். ஆனால் அவர்கள் சமரசமாக மறுத்ததால் சம்பவ இடத்திற்கு பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பஷீரா மற்றும் டிஎஸ்பி ஆரோக்கியராஜ் ஆகியோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கூட்டம் நடைபெற்ற உணவக கதவை மூடி போலீசார் உணவகத்திற்கு வந்தவர்களை பத்திரமாக வெளியே அனுப்பி வைத்தனர். போலீசாரின் விசாரணையில் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குறித்து அவதூறாக பேசி வருவதாக கூறி அவரை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் உணவகம் கூட்டரங்கின் 2ஆம் தளத்தில் முன்பகுதியில் இருந்த கண்ணாடிகள் உடைந்து சேதமாகியுள்ளன. கல்வீசி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உணவக கூட்டரங்கின் தரப்பில் புகார் தரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த புகாரின் அடிப்படையில் இந்த தாக்குதல் சம்பவம் நடத்திய விசிகாவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் ஒரு பதட்டமான சூழலாக நிலவி வருகிறது. நிஷா, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.